தமிழ்நாட்டிலிருந்து கனடாவுக்கு ஒரு பையன் பெரிய மாலில் சேல்ஸ்மேனாக ஜாயின் பண்ணுறான். அந்த மாலில் வேலையில் இருக்கணும்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்னு டார்கெட் வைக்கிறாரு அந்த முதலாளி. ஒன் டே முடிஞ்சது. இவனுக்கெல்லாம் இந்த திறமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது லிஸ்ட்டில் பார்க்குறாரு. அப்படியே ஷாக் ஆயிட்டார். பார்த்தா அது இந்திய மதிப்பின்படி 2,88,20,569 ரூபீஸ் அதில் இருந்திருக்கு. அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, இன்னைக்கு என்ன சேல்ஸ் பண்ணேன்னு. மீன் பிடிக்கிற முள்ளும் தூண்டிலும் தான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருமா? இல்லை, மீன் பிடிக்க போக படகு வேணுமில்ல, அதை வாங்க சொன்னேன். டென்ட் போடுறதுக்கு கிளாத்தை வாங்க சொன்னேன். இதையெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு காரையும் வாங்க சொன்னேன். இப்படித்தான் இன்னைக்கு நான் சேல் பண்ணேன். ஆமா, நீ எங்க வேலை செஞ்ச? நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஓட்டியா இருந்தேன். சரி, கொஞ்ச நாளைக்கு நீ இந்த மாலை பார்த்துக்க, நான் தமிழ்நாட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். தமிழனோட அறிவை யாராலையும் எடை போட முடியாதுங்க.